ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கல்யாணத்தை கண்டிப்பா கனவு கண்டிருப்பீங்க. எனக்கு கல்யாணம் அப்படின்னா இப்படிதான்டா நடக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பீங்க. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்படிதான் கல்யாணம் நடத்தணும், எல்லாத்துக்கும் முன்னாடி மரியாதையா நிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகள்லாம் இருக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல உண்மை என்ன அப்படின்னா, கல்யாணம் கிராண்டா நடக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் அதே மாதிரிதான். சோனம் அப்படிங்கிற 30 வயதுடைய பெண்மணி, உத்தரப்பிரதேஷ் வாரணாசியில பிறந்தவங்க. அங்கேயே படிச்சு டிகிரி முடிச்சுட்டாங்க. டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பெரிய கனவு, என்னோட பொண்ணுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், அந்த சொத்தை எல்லாத்தையுமே மாப்பிள்ளைக்கு நான் பிச்சையா தரத்துக்கு ரெடியா இருக்கேன். எவன் வந்தாலும் சரி, ஜாதகம் செட் ஆகுதா, ஒரு வேலையில இருக்கியா, கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம், எல்லாத்துக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு 30 வயது ஆன போது கூட அவங்களுக்கு கரெக்டான மாப்பிள்ள பிக்ஸ் ஆகல. நம்மளோட ஊர்ல ஒரு பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சுனாவே எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படிங்கறத நல்லா தெரியுமே. அதனால அவசர அவசரமா ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ள கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருந்தாங்க. அப்போதான் பக்கத்து மாநிலத்துல இருக்கிற உத்தரகாண்ட்ல ஹரித்வார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல அபிஷேக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 32 வயது ஆகுது. ஒரு எக்ஸிகியூட்டிவா பிரைவேட் ஃபிலிம்ல வேலை பார்க்கறான். அவன் எப்படி வேலை பார்த்தா என்ன, நம்ம பிச்சை போடுறத பிச்சை போடுவோம், இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே அவனுக்கு அள்ளி தருவோம், நம்மளோட பொண்ணு நல்லபடியா பாத்துக்குவோம்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாதகம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே செட் ஆகுது. பக்கத்து மாநிலத்துக்கே பொண்ணு அமுச்சு விட்டாலும் பரவாயில்ல, நல்லபடியா பொழைச்சுக்குவா. அதனால அவங்க கூட பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. அவங்களோட வீட்டுல நிறைய டிஸ்கஷன் நடக்குது. இந்த இடத்துலதான் உத்தரகாண்ட்ல இருக்கிற அபிஷேக்கோட வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தே ஆகணும். அபிஷேக்கு 32 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு முக்கியமா இத்தனை வருடங்களா கல்யாணம் தள்ளி 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 போனது. அவன் அந்த பிச்சை அப்படிங்கிற டௌரியை ரொம்பவே அதிகமா எதிர்பார்க்கறாங்க. யார் அதிகமா போட்டாலும் பரவாயில்ல, ஒரு கழுதியா இருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த அபிஷேக் இருந்திருக்கான். அந்த அபிஷேக்கோட வீட்டுல அவங்க அப்பா இறந்துட்டாரு. நல்ல வேலை அவர் இறந்துட்டாரு. அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அவரு இவங்க கேஸ் தானா இல்ல அவரை இவங்களே கொண்டு போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பம் தான் அவங்க அம்மா. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட அக்கா, மாப்பிள்ளையோட அண்ணன், இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளோட தம்பி கிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, அவனோட கல்யாணத்துல நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணல அப்படின்னா நம்மளாம் என்ன அக்கா, நம்மளாம் என்ன அண்ணன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு டௌரி இவ்வளவு வேணும், காரு கொடுப்பீங்களா, லட்சக்கணக்கில் காசு கொடுப்பீங்களா, தட்டு வாங்கி தருவீங்களா, பாத்திரம் வாங்கி தருவீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா கேட்டு 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 எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோனல் அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தப்பா தெரியல. ஏன்னா அவரும் அந்த வரதட்சணை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு. யாரும் கேட்காதது ஒண்ணு இவங்க கேட்கல. அதனால எவ்வளவு கேட்கறாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. சோனல் அவங்க அப்பா டைரக்டா சொல்லிட்டாரு, என்கிட்ட இருக்க எல்லா சொத்துமே என்னோட பொண்ணுக்கு தான். சொலையா 15 லட்சம் ரூபாய் நான் உங்க பேங்க் டெபாசிட்ல போட்டு தரேன், சொந்தமா ஒரு கார் வாங்கி தரேன், வீட்டுக்கு தேவையான A to Z பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு தரேன், நகை என்னோட பொண்ணுக்கு 42 லட்சம் ரூபாய்க்கு தங்க நகைகள் இருக்கு, அதை அப்படியே என்னோட பொண்ணு கிட்ட தந்துடுறேன் இப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை தந்தார். அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு நல்ல கல்யாணத்தை பண்றடா அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேத்துக்கும் ஓகே, எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு, ஜாதகம் எல்லாமே செட் ஆகுது, பொண்ணு நல்லபடியா வாழ போறா, நம்ம வேற ஏகப்பட்ட காசை வேற தரோம், அதனால ரொம்பவே நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது பிப்ரவரி 15ஆம் தேதி 2023 வருடம் அந்த ஹரித்வார் டிஸ்ட்ரிக்ட்ல கிராண்டா கல்யாணமும் நடந்துச்சு. பாக்குறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு ஒரு கிராண்டான கல்யாணம். அழகான பொண்ணு பையன், இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்தை விட்டு எல்லாருமே போனாங்க. ஆனா இதுதான் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கக்கூடிய கடைசி நிமிடம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு எப்பயும் போல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மா விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற கண்ணீரோட அந்த அபிஷேக்கோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சோனல் அவங்க அப்பா அம்மாவும் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்ல, நாங்க இவ்வளவு வரதட்சணை தந்திருக்கோன்னு. ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், பாத்திரங்கள் ஆகட்டும், எவன் சம்பாரிச்சு இந்த விஷயங்கள்லாம் வாங்கணுமோ அது எல்லாத்தையும் அவங்களே வாங்கி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். சோனல் ஆரம்பத்துல அபிஷேக் வீட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு வாரம் எல்லா விஷயங்களும் நீட்டா போனுச்சு. தன்னோட கணவர் நம்மளை நல்லபடியா பாத்துக்கிறாரு, மாமியார் நம்மளை நல்லபடியா பாத்துக்கிறாங்க, கணவரோட அக்கா முதற்கொண்டு அன்பா பேசுறாங்க, கணவரோட அண்ணாவும் நம்ம கிட்ட அன்பா பழகுறாங்க, அந்த அக்காவும் அண்ணாவும் பக்கத்து வீட்டுலதான் தங்கி இருக்காங்க. நம்ம ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்றோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட தினம் தினம் காலையில எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்யறது, சமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3வது வாரம் அந்த மாமியாரோட வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை தான், எங்களுக்கு டௌரி பத்தல, எங்களுக்கு டௌரி இன்னும் அதிகமா வேணும்,
உங்களோட சொத்து கணக்குகள் எல்லாத்தையுமே நான் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். உங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கான். நீ ஒரே பொண்ணு தானே, எதுக்கு அவன் அத்தனை சொத்து சேர்த்து வச்சிருக்கான்? எல்லாத்தையுமே உனக்கு தந்துதான் ஆகணும். உங்க அப்பா கிட்ட 25 லட்சம் ரூபாய் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம கார் கிஃப்ட் பண்றேன்னு சொன்னீங்க. சும்மா ஏதோ ஒரு காரை கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எஸ்யூவி கார் தான் வேணும். நீங்க எஸ்யூவி கார் தான் மரியாதையா கொடுப்பீங்கன்னு நினைச்சா நீங்க பாட்டுக்கு ஹேட்ச்பேக் கொடுக்குறீங்க. நான் என்ன பிச்சைக்காரனா? எங்களோட வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் போக வேணாமா அப்படிங்கறத வாய் கூசாம அந்த பிச்சையை கேட்டிருக்காங்க. சோனலுக்கு இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஆரம்பத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் நம்ம வந்துட்டோம், நல்லபடியா எப்படியாச்சும் ஓட்டுவோன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட பேசாம அப்படியே நீட்டா சமாளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு நல்ல நேரத்துல எங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அபிஷேக் கிட்ட சொல்றது. ஏன்னா சொந்த கணவனே அந்த வரதட்சணை எதிர்பார்க்கும் போது இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லை. 1 மாசத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோனால் அவங்க அப்பா அம்மா கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆசை தீராது போல, நம்மளோட சொத்து எல்லாத்தையுமே கேட்கறாங்க. என்னோட பொண்ணுக்கு நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னைய பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கட்டி கொடுத்துட்டேன். அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டா. அவனை பார்த்தாலே என்னை பாத்துக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல, சொத்துக்கு தான் எதிர்பார்க்கறான். அப்புறம் எப்படி அவங்க சொத்து தருவாங்க? அவங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. அதுல கை வைக்கிறதா அவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. அபிஷேக் வீட்டுல இது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல கேவலமா ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணாங்க. சோனல் பேசாம நீ உங்க வீட்டுக்கே போயிருமா, இந்த காசு இருந்தாதான் நீ இந்த வீட்டுல வாழ முடியும், இல்ல அப்படின்னா உன் மேல எங்களுக்கு கோபம் வந்துகிட்டே தான் இருக்கும், தேவையில்லாம உன்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதனால நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. சோனல் அவங்க வீட்டுக்கு போகும்போது பக்கத்து மாநிலத்தில இருந்து யாருக்குமே சொல்லாம தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறது அதுதான் முதல் டைம். அந்த பொண்ணே தனியா ட்ரெயின் ஏறி தன்னோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்மளோட பொண்ணு இவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டாளா அப்படிங்கறதே அந்த அப்பா அம்மா கண்ணீரோட அந்த பொண்ணை பார்த்தாங்க. எதுக்காக தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருக்கிற காசு எல்லாத்தையுமே என்னோட பொண்ணுக்கு தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா அந்த காசு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ஒழுங்கா நடந்துக்குவாங்களா? அதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வியே. பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் பக்கம் ஆச்சு. அபிஷேக் வீட்டுல இருந்து ஒரு நியூஸ்மே இல்லை. பொண்ணு என்ன ஆனா, எங்களோட வீட்டுல இருந்து போனாலே வீடு போய் சேர்ந்துட்டாளா, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தன்னோட கணவரும் கேட்கல, கணவர் வீட்டுக்காரங்களும் கேட்கல. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அன்அபிஷியலா ஒரு நியூஸும் வருது. அந்த அபிஷேக் அப்படிங்கிறவனுக்கு வேற ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களாம், 2வது கல்யாணம் பண்ண போறாங்களாம் அப்படிங்கிற நியூஸ் வரும்போது இவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. உடனே இவங்கள சில பேர் அந்த ஹரித்வார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் போய் அங்க பஞ்சாயத்து நடத்துறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு நாங்க பஞ்சாயத்து நடத்துறோம்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல, அது ஒரு கிராமம், அந்த கிராமத்துல நடத்திருக்காங்க. அந்த பஞ்சாயத்துல பையனோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே பையனோட வீட்டுல தப்பு பண்றாங்கிறது புரியுது. எல்லாரும் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், கல்யாணம் நடக்கும் போது பொண்ணு வீட்டுல என்ன உனக்கு சத்தியம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே எங்க கண்ணு முன்னாடிதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்கறதுல என்ன நியாயம்? மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கிற டயலாக் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த பொண்ணோட நீ வாழணும், இல்ல அப்படின்னா உன்னை நாங்க ஒதுக்கி வைக்கிறோம்ப்பா, இனிமேட்டு யாரும் இவங்க கிட்ட பேசக்கூடாது, இந்த ஊர்லயே இவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. சோ இப்ப பையனோட வீட்டுல வேற வழி இல்ல, நம்ம சொந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், இவளை வீட்டுக்குள்ளார அளவு பண்ணாதான் நம்ம வாழணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சோனலை வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அது ஒரு டெம்பரவரி தான். எல்லாரும் நம்மளை பார்த்து திட்டுறாங்க, எல்லாருமே நம்மளை பார்த்து வெறுப்பா பாக்குறாங்க. எதுக்கு நம்ம சண்டையை வளர்த்துக்கணுமே சொல்லிட்டு சரி நம்மளோட பொண்டாட்டி தானே எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவாளேன்னு சொல்லிட்டு அபிஷேக் சோனலை கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்தது 2 மாசம், அக்டோபர் மாசம் 2023வது வருடம் சோனல் திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தாங்க. இந்த டைம் சும்மா போன சொல்லி அமுச்சு விடல, அடிச்சு அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்களோட வயலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. மாமியார் ஆகட்டும், அபிஷேக் அப்படிங்கிற கணவர் ஆகட்டும், அபிஷேக்கோட அக்கா, அபிஷேக்கோட அண்ணா, எல்லாரும் அந்த பொண்ணு மேல கை வச்சு அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னோட கணவரோட அண்ணன் நம்மளை கை வாங்கும் போது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அவங்களுக்கு நடந்த வலியை விட அந்த அவமானம் எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் வயலன்ஸ், கரெக்டா சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இது ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட். யாரோ ஒருத்தர் நம்மளோட பெர்மிஷன் இல்லாம நம்ம மேல கை வச்சு தாக்குறான் அப்படிங்கும் போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சோனல் கண் கலங்கிக்கிட்டே தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்பா வீட்டுக்கு போய் என்னை இந்த டைம் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்குமே சரியான கோபம். அதே நேரத்துல நம்ம போய் சண்டை போட்டுட்டு ஒருவேளை டிவோர்ஸ்ன்னு சொல்லி நின்னாங்கன்னா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா அவங்களோட மனசுல இருந்துச்சு. இவங்க எல்லாமே கிராமத்துலதான் வாழ்றாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயமோ இல்ல நம்மளோட பொண்ணு ஒரு இண்டிபெண்டா வாழுவா, அதை நம்ம பெருமையா பார்க்கலாங்கிற அப்பா அம்மா இந்த இடத்துல இல்ல. கரெக்டா சொல்ல போனா அவங்க அப்படிதான் இருந்திருக்கணும்.
ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி நாலேஜ்லாம் இல்ல. பொண்ணு அப்படின்னா எப்பயுமே ஹஸ்பண்ட் கூட தான் வாழணும், ஹஸ்பண்டுக்கு அடிமையாவே இருக்கணும், அவங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நம்ம பிச்சை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி. திருப்பி அதே பஞ்சாயத்துல உட்காந்து 5-6 பேரை மரத்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் சொந்த வீட்லயே நின்னுட்டாங்க. என்னோட பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காங்க, இதுக்கு மேல எங்களால சும்மா இருக்க முடியாது, எங்களோட பொண்ணை ஏத்துக்க சொல்லுங்க, இனிமேல் கை நீட்டி அடிக்க கூடாது அப்படிங்கறத வார்ன் பண்ணிருக்காங்க. இப்ப பஞ்சாயத்துல இருந்து திருப்பி 2வது டைம் வார்ன் பண்ணிருக்காங்க. நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்க, இது ஒரு பெரிய தப்பு, அதிகமா காசு கேட்டிருக்கீங்க, இது அதை விட பெரிய தப்பு, இப்ப ஏத்துக்கிறியா இல்ல ஊரை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா நிக்கும் போது நம்மளோட சொந்தக்காரங்களே நம்மளுக்கு எதிராக நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி 2வது டைம் சோனலை வீட்டுல அலோவ் பண்ணாங்க. ஆனா இந்த டைமும் நரக வேதனையா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அடிக்கிறது பழக்கமாயிடுச்சு, சோனலுக்கு அடி வாங்குறது பழக்கமாயிடுச்சு. யார் யாரோ நம்மள அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோபத்திலையும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலையும் சோனல் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த டைம் சொல்லல. ஏன்னா அவங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை சந்தோஷமா வழி அமைச்சு வச்சிருக்காங்க, எதுக்கு திருப்பி திருப்பி எங்க அப்பா அம்மாவை போய் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா இது எல்லாமே ரொம்ப வயலண்டா போக ஆரம்பிக்கும் போது சோனலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க கேவலமா பாக்குற மாதிரி நம்மள ரோட்லயே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? பிச்சை காசுக்காக. அவங்களுக்கு ஸ்கார்பியோ கார் வேணுமா, அந்த ஸ்கார்பியோ எஸ்யூவி கார்ல மாப்பிள மாதிரி உக்காந்தாதான் என்னோட பையன் ஆசையா இருப்பான், நான் அவன் பக்கத்துல உக்காந்துட்டு இருப்பேன், இது எல்லாம் என் பையன் சம்பாதிக்க மாட்டான், நீ பிச்சை போட்டாதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி திருப்பி அடிச்சு அடிச்சு கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போதே நம்மளுக்கு தோணும், இவ்வளவு அடிச்சும் சொரணையே இல்லையா, சோனல் எப்ப பார்த்தாலும் டிவோர்ஸ் பண்ணிருக்கலாமே, சோனல் அவங்க அப்பா அம்மாவாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாமே இப்படிங்கறது நமக்கு தோணும். ஆனா அவங்களோட வாழ்க்கையை யோசிக்கும் போது அந்த கிராமத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் நம்ம வாழணும், சுத்தி இருக்கிறவங்க நல்லபடியா பேசுற மாதிரி தான் வாழணும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்து நம்மளை பத்தியே தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படிங்கிற யோசனையோட அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடய அவங்களோட வாழ்க்கை காலங்காலமா நடந்திருக்கு. ஒருவேளை சோனல் அந்த வில்லேஜை விட்டு டவுன் சைடோ சிட்டி சைடோ வந்து படிச்சு வெவ்வேறு ஆட்களுக்குள்ள கலந்து பழகி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வந்திருக்கலாம். சோனல் தன்னோட வீட்டுக்கு 3வது டைம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட பொண்ணை எத்தனை டைம் அமுச்சு விட்டாலும் திருப்பி 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 அவங்க அவமானப்படுத்தி அடிச்சு அமுச்சு விடுறாங்க. எல்லாமே 25 லட்சம் ரூபாய் காசுக்கும் ஒரு ஸ்கார்பியோ காருக்கும். அது நான் கல்யாணத்தப்ப கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை, அதுக்கான காசு என்கிட்ட இல்ல. கடைசி காலத்துல நான் செத்தா எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு தான் நான் கையிலேயே காசு வச்சிருக்கேன், அந்த காசை வச்சு என்னால காரே வாங்க முடியாது, இதுல ஸ்கார்பியோ காருக்கு வேற எங்க போறதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட கஷ்டத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேங்க்ல போய் லோன் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னா அவருக்கு கரெக்டான வேலையும் இல்லை, அவர் ஒரு பிரைவேட் எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்கறாரு, லோன் கிடைக்கிறதுக்கான சம்பளமும் இல்லை. சோ இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம திருப்பி அந்த பஞ்சாயத்து ஆட்களுக்கிட்டே போறாரு. ஏன்னா இந்த பஞ்சாயத்து ஆட்கள் தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவாங்க, போலீஸ் போனா இழுத்தடிப்பாங்க, கோர்ட்டுக்கு போனா வாழ்க்கையே போயிடும் இப்படிங்கிற எவ்வளவோ தாட் ப்ராசஸோட திருப்பி அந்த பஞ்சாயத்துல போய் நின்றுருக்காங்க. ஆனா இந்த டைம் பஞ்சாயத்துக்காரங்க ஏமாறதுக்கு தயாரா இல்ல. அபிஷேகோட குடும்பத்தினர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்கள வார்த்தையால திட்டி அவமானப்படுத்தி ஒரு பாண்டு பத்திரத்துல எல்லாம் எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. இனிமேட்டு சோனல் அப்படிங்கிற பெண்மணியை நீங்க அமுச்சு விட கூடாது, சப்போஸ் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா கல்யாணத்தப்ப அவங்க என்னெல்லாம் உனக்கு தந்தாங்களோ எல்லாத்தையுமே சோனலோட கையில வச்சு நீ அமுச்சு விடு. அது மட்டும் இல்லாம சோனல் மேல கைய வச்சிங்க அடிச்சிங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தது இந்த பத்திரத்தை எடுத்துட்டு நாங்க போலீஸ்க்கு போயிருவோம் அப்படிங்கறத எழுதி எல்லாத்தையுமே சைன் போட வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாயத்துல ஒரு 50-100 பேர் பக்கம் எல்லாருமே பார்க்க அந்த சைன் பண்றது அபிஷேகோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய கேவலமா இருந்துச்சு. அப்பதான் அவங்களோட மனசுக்குள்ளார வெறி வர ஆரம்பிச்சிச்சு. எப்படியாச்சும் நம்ம இந்த சோனலையும் சோனலோட குடும்பத்தையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. எல்லாத்துக்கும் முன்னாடி சைன் போட்டதுக்கு அப்புறம் சோனலை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. 5 நாள் பக்கம் சோனலே எதிர்பார்க்காத லெவலுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. அவங்க அந்த டௌரியை பத்தி பேசவே இல்லை, யாருமே என்னை அடிக்கவே இல்லை, திட்டமும் இல்லை, எந்த வேலையும் சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சோனல் கவனிக்காம விட்டுட்டாங்க. யாரும் எதுவும் செய்யாட்டி கூட அவங்களோட உடல்நல கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. ஒரு நாள் காய்ச்சல் வருது, இன்னொரு நாள் டிசென்ட்ரி வருது, அவங்களால தாங்க முடியல. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, அவங்களோட பாடி வெயிட் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. தன்னோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு தெம்பில்லை. அபிஷேகோட குடும்பத்தினரும் நிறைய மாத்திரைகள் மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து வாங்கி தராங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாகவே இல்லை. அவங்க ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ எதையுமே பார்க்கல. சரி ஃபீவர் தானே, ஆன்டிபயோட்டிக் போட்டா போதும், ஓகே கால் வலி தானே பேராசிட்டமால் போட்டா போதும் இப்படின்னு எதையோ சொல்லி அவங்க வேற என்னென்னமோ டேப்லெட் வந்து அந்த பொண்ணு சாப்பிட வச்சிருக்காங்க. பாவம் சோனல் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. 2 மாசம் நம்மளோட பொண்ணு நமக்கு கால் பண்ணல,
எந்த விதமான சண்டையும் இல்ல. என்னை அடிச்சுட்டாங்க, என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு கால் பண்ணல, டவுரி கேட்டாங்கன்னு கால் பண்ணல. இது எல்லாமே ஒரு வகையில அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட என்னோட பொண்ணு கால் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. 2.5 மாசம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ளார போயிருக்காங்க. தன்னோட பொண்ணை பார்த்து ஷாக்கிங்கா இருக்காங்க. தனி ஒரு பெட்ரூம்ல எந்திரிச்சு நடக்க தெம்பு இல்லாம பெட்ல அப்படியே படுக்கையா கிடக்குறாங்க. அவங்களோட தோல் எலும்பு எல்லாமே தெரியுது. இது என்னோட பொண்ணு தானா அப்படிங்கிற ஒரு அடையாளமே தெரியாத லெவலுக்கு அவங்க அப்படியே ஒல்லி ஆயிட்டாங்க. மூஞ்சி எல்லாமே ஒடுங்கி போயிடுச்சு. ஒரு நோய் வந்த மாதிரி இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல, டாக்டருக்கும் கூட்டிட்டு போல. ஏன் அப்படின்னு கேட்கும் போது, எங்களால முடிஞ்ச லெவலுக்கு நாங்க எல்லா மருந்து மாத்திரையும் தந்தோம், அதுக்கப்புறமும் குணம் ஆகல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் யார் செலவு பண்றது, நீங்க செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கறத அபிஷேக்கோட ஃபேமிலி கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி பத்திரத்தை நாங்க சைன் பண்ணியிருக்கோம். இவளை நாங்க அடிக்கல, இவளை நாங்க துன்புறுத்தல, எதுவுமே பண்ணல. உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க தான்ப்பா வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கேவலமா மனசாட்சியே இல்லாம அந்த மிருகங்கள் எல்லாம் சொல்லியிருக்குங்க. உடனே இந்த அப்பா அம்மா தாங்க முடியாம தன்னோட பொண்ணான சோனலை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எமர்ஜென்சில எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும் போது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிக்கிட்டே வருது. ஆல்ரெடி ஒரு கிட்னி டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த கிட்னியை டோட்டலா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியல. ரொம்ப நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு ஆர்கன் ஃபெயிலியருங்கிறாங்க, திடீர்னு உடம்புலாம் குறைஞ்சு போயிட்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டோட ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெயிட் பண்றாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஷாக்கிங்கா ஒரு ரிசல்ட் வருது. தன்னோட பொண்ணான சோனலுக்கு HIV பாசிட்டிவ். பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது அந்த HIV பாசிட்டிவ்னு சொல்லும் போது இவங்களால நம்பவே முடியல. வேற ஒரு லேப்ல போய் பிளட் டெஸ்ட் தரும் போது அங்கேயும் HIV பாசிட்டிவ். ஸோ இப்போ அவங்களுக்கு எதனால தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பொதுவாக ஒரு HIV பாசிட்டிவ் பேஷண்ட் லாங் லைஃப் வாழ முடியும். ஆனா அவங்களுக்கு கரெக்டா கேர் எடுத்துக்கணும். உடம்பு பாதிக்காத மாதிரியும், அப்படியே உடம்பு பாதிச்சாலும் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வெளியில இருந்து நிறைய மருந்துகள்லாம் தருவாங்க. அது மூலியமா அவங்க நல்லபடியாவே வாழலாம். யாருக்கும் எந்த விதத்திலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனா அந்த மாதிரி எந்த விஷயங்களும் சோனலுக்கு அவங்க பண்ணல. முதல் விஷயம், சோனலுக்கு எப்படி HIV வந்துச்சு? உடனே அபிஷேக்கை கூப்பிடுறாங்க. அபிஷேக்கோட பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அபிஷேக்கோட பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது அபிஷேக்கு HIV நெகட்டிவ், கணவருக்கு HIV நெகட்டிவ், ஆனா மனைவிக்கு HIV பாசிட்டிவ். இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஒரு பக்கம் அபிஷேக்கோட வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, வேற யாரு கூட பழகி இருப்பா, HIV ஒட்டிட்டு வந்திருப்பா அப்படிங்கறது ரொம்ப கேவலமா சொல்றாங்க. அப்படி அவ ஒட்டிட்டு வந்தா அப்படின்னா உன் பையனுக்கு வந்திருக்கணும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை நாள் உன் பையன் அவ கூட தானே படுத்திருப்பான், அவனுக்கு வரலையா அப்படின்னு கேட்கும் போது எல்லாருமே முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப சோனல் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது இவங்க என்ன செய்ய ட்ரை பண்றாங்கன்னு. சோனலு கிட்ட கேட்கும் போது இவங்க மருந்து மாத்திரை தரதையும் தாண்டி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்லியிருக்காங்க. ஃபீவருக்கு பேராசிட்டமல் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டு நார்மலா போட்டிருக்காங்க. இது டாக்டர் தான் வரணும், நர்ஸ் தான் வரணும்னு அவசியம் இல்லமா, நாங்களே போடுவோமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப சோனல் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஒரு HIV பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண நீடுல இன்னொரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா HIV ஈஸியாவே டிரான்ஸ்மிட் ஆகும். அதுதான் பிளட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு HIV இன்ஜெக்டட் ஸ்ட்ரென்ச் எடுத்துட்டு வந்து தன்னோட பொண்ணுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இல்லாட்டி என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி HIV வரதுக்கு சான்சஸே இல்லை. வீட்லயே தான் இருந்திருக்காங்க, யாரு கூடயும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவங்களோட போன் எடுத்து செக் பண்ணும் போது அதை 100% அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும். என்னோட பொண்ணை இந்த மாதிரி கொல்லணும், இந்த மாதிரி கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலயே இந்த கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவங்களால நம்பவே முடியல. இது எல்லாமே கேட்கும் போது அவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தோட இவங்க மேல எல்லாம் பயமா இருக்கு. ஒருத்தன் தன்னோட கோவத்துக்காக HIV பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரென்ச், ஒரு நீடில் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு யூஸ் பண்ணி ஒரு HIV பாசிட்டிவ் பேஷண்ட் ஆக்கறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய கொடூர ஒரு அரக்கனா இருந்திருப்பான். தன்னோட மனைவி, அது மட்டும் இல்லாம வெளியாட்கள் இல்ல, தன்னோட மனைவி, நம்மளை நம்பி வந்த அந்த மனைவி. இது சோனலுக்கு கேட்கும் போதே இனிமேட்டு நம்ம வாழ்ந்துதான் ஆகணுமா அப்படிங்கிறத அழுதுகிட்டே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால பெட்டை விட்டு எந்திரிக்க கூட முடியல. ஆனா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களே, இந்த துரோகத்துக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி கணவர் வேணும் கணவர் வேணும்னு அவரோட வீட்டுக்கே போனோமா, இந்த துரோகத்துக்காக தான், இந்த கொடுமைக்காக தான் நம்ம கல்யாணத்தை பண்ணோமா இப்படிங்கிறத எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோனல் அவங்க அப்பா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அதாவது ஹரித்வார் போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்களும் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை.
நீங்க சொல்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியுது. ஃபேமிலி ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா கேஸ் எடுக்க மாட்டோம் அப்படிங்கறத கைவிரிச்சிட்டாங்க. என்னோட பொண்ணை ஒருத்தன் கொல்ல பார்த்திருக்கான், அட்டெம்ப்ட் மர்டர். அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஹெச்ஐவி பேஷண்டோட இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு என்னோட பொண்ணுக்கு ஹெச்ஐவி வர வச்சிருக்கான். இது எல்லாமே குற்றத்துல வராதான்னு கேட்கும் போது போலீஸ் அப்படியே கை விரிச்சிட்டாங்க. இது ஃபேமிலி மேட்டர், நீங்க வேணா போய் எஸ்பி கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பி, அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் பேசும்போது அந்த ஆபீஸ்லயும் ஒரே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி மேட்டருங்க, இது ஒரு டவுரி இஷ்யூ, இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வராதீங்க, நீங்களே பேசி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அமைச்சு விட்டுருக்காங்க. இங்கதான் பொண்ணோட அப்பா சோனல் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய. நம்ம பையனுக்கு கொடுத்த காசு, கல்யாணத்துக்கு கொடுத்த வரதட்சணை எல்லாமே ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கா, முன்னாடியே இவங்க எல்லாருமே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காசெல்லாம் கை மாறி இருக்கா, இப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகமே வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றதுக்கு மட்டுமே அவருக்கு 8 மாசத்துல இருந்து 10 மாசம் ஆயிருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கேஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. இவருக்கு பெருசா இன்ஃபுளுன்ஸும் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல வக்கீல பார்த்திருக்காரு, எப்படியாச்சும் இந்த கேஸ் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் எந்த கேஸுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போங்க, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போங்கிறாங்க. அதனாலதான் நாங்க கோர்ட்டோட ஹெல்ப்பையாவது தேடி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு 5-6 மாசம் இந்த கேஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. கடைசியா இப்போ பிப்ரவரி மாசம் 2025 வருடம் அந்த கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட கேஸை நாங்க எடுத்துக்கிறோம், அந்த கேஸை நாங்க நடத்துறோம், கரெக்டான ஒரு தண்டனையை நாங்க தரோம், அதுக்கு நீங்க என்கொயரிக்காக அந்த பையனோட ஃபேமிலி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ அபிஷேக்கோட குடும்பத்தை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் அவங்க அம்மா, அவனோட அண்ணன், அவங்களோட அக்கா, இவங்க 4 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பிரஸ் அண்ட் மீடியா போலீஸ் கிட்ட கேட்கும் போது கூட அவங்க என்ன இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். பொண்ணோட அப்பா இந்த மாதிரி ஹெச்ஐவி இன்ஜெக்டட் ஒரு இன்ஜெக்ஷனை வந்து என்னோட பொண்ணுக்கு யூஸ் பண்ணி ஹெச்ஐவி வர வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இனிமேட்டு தான் நாங்க போய் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் யோசிக்கும் போது போலீஸ் என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அபிஷேக்கோட வீட்டுல எப்படிலாம் காயினை மூவ் பண்றாங்க, இதுல பெருசா பாதிக்கப்படுறது சோனலும் அவங்க அப்பா அம்மாவுங்கிறது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல சோனலுக்கு உண்மையாலுமே ஹெச்ஐவி பாசிட்டிவ் எப்படி வந்துச்சு, அவங்க எந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணாங்க, இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷனை வாங்கியிருக்காங்களா, காசு எந்த இடத்துல கை மாறுனுச்சு, இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் ஒவ்வொன்றா நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் எத்தனை வருடங்கள் போகும்னு தெரியல. சோனல் இப்போ உயிரோட தான் இருக்காங்க. அட்டெம்ப்ட் மர்டர், அவங்க இறந்துட்டாங்கன்னா கூட மர்டர் கேஸ்னு ஃபைல் பண்ணி இவங்களுக்கு தண்டனை சீக்கிரமா வரதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கு. மேபி, ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலி கோர்ட் கேசஸ் எல்லாமே 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு தண்டனை தருவாங்க. அப்பவே அது ஒரு 15 வருஷம் பக்கம் இருக்கும். ஆல்ரெடி அவங்கள பெயில தான் சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ கதைகளை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சோனலுக்கு எப்ப நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு வேளை தெரிய வந்துச்சுன்னா, சவுத் இந்தியால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் போது நமக்கு ஈஸியா அப்டேட்ஸ் கிடைக்கும். இது உத்தரகாண்ட்ல ஹரித்வார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல நடந்திருக்கு. இதோட அப்டேட்ஸ் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ஃபியூச்சர் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். தயவு செய்து நீங்க ஒரு பொண்ணை பெத்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ அந்த பொண்ணை கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பொண்ணை பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும், அந்த பொண்ணுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், தங்கம் போடணும், காசு போடணும், கல்யாணம் பண்ணணும்னா கார் வாங்கி தரணும், நம்மளே தான் கல்யாணத்தை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு உங்க பொண்ணை 1 கோடி ரூபாய் பிரைஸா மட்டும் பார்க்காதீங்க. ஐயோ பொண்ணு பிறந்துட்டா 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சாதான் அவளை கரை சேர்த்த முடியும். தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. இப்ப 2025 வருடத்துல இருந்தும் அப்படி தயவு செய்து பார்க்காதீங்கிறேன். உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பார்த்து தன்னோட பொண்ணை ஏதோ ஒரு தப்பான இடத்துல தள்ளி கடைசியா அந்த பொண்ணு பாதிக்கப்படும் போது குழந்தை பிறக்கிற ஒவ்வொருத்தவனும் இந்த மாதிரி நியூஸை பார்த்து நமக்கு பெண் குழந்தை மட்டும் பிறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர், அதுல எத்தனை பேரு பெண் குழந்தைங்களை இன்னமும் கலைச்சிட்டு இருக்காங்க. இதை நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருடங்கள் நடக்க நம்மளோட நாட்டுல பெண்களோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போயிடும். ஆண்கள் மட்டும்தான் அதிகமாகிக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது பெண்கள் ஆண்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நீங்களா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணாம பிரம்மச்சாரியா இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். இப்ப உங்களோட பசங்களோட ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அடுத்தது ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 வருஷம் ஆகுது. எத்தனையோ பேர் 5 வருஷம் 10 வருஷம்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பையன் சொல்லிட்டு காலரை தூக்கிட்டு இருக்க ஒவ்வொரு அப்பா அம்மாவும் உங்களோட பையனுக்கு 45-50 வயசு ஆகும்போது கல்யாணம் நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்மளோட நாடு போயிட்டு இருக்கு.
ஒவ்வொரு பெண் கருவையும் அழிச்சுக்கிட்டே வரும்போது, ஒவ்வொரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கும் போய் ஒரு ஆண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொண்ணை பெற்றவங்க ஒவ்வொருத்தவங்களா இருந்தாலும் தயவு செய்து நம்மளோட வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வரும்போது, அந்த மாப்பிள்ளை எனக்கு டவுரி வேணும்னு சொல்லிட்டு இவ்வளவு டிமாண்ட் பண்றான் பாத்தீங்களா, செருப்பு எடுத்து அடிச்சு அவங்களெல்லாம் விளக்கமாரில் அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விடுங்க. அடுத்தது அவன் யாருக்கிட்டையும் போய் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ண மாட்டான். அதை பாக்குற சில பேருக்காவது புத்தி வரும். இந்த டவுரி அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம், நம்ம வாங்குறது பிச்சை, என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால உன்னோட பொண்ணை பாத்துக்க முடியாது, எனக்கு என்னையே பாத்துக்க முடியலடா, எனக்கு சம்பளம் எல்லாம் எதுவுமே இல்ல, வாழ்றதுக்கே வக்கு இல்லாதவன், பிச்சை போடுன்னு சொல்லிட்டு காலில் கேட்கறது தான் அந்த டவுரி. இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொன்னாலும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் எவன் தான் அப்படி சிக்குவான்னு சொல்லிட்டு எவன் கவர்மெண்ட் வேலையில இருக்கான், எவன் டாக்டரா இருக்கான், எவன் பெருசா சம்பாதிக்கிறான், இதே இடத்துக்கு தான் போறாங்க. ஓ கவர்மெண்ட் வேலையில இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம டவுரி தரலாம். ஓ டாக்டரா, கோடிக்கணக்கில் நம்ம டவுரி தந்தே ஆகணும், பின்ன அவர் டாக்டர் படிச்சிருக்காரு இல்லமா, அவ்வளவு காசு கேட்பாரு. இந்த மாதிரி முட்டாள்தனத்தை தயவு செய்து விடுங்க. இந்த முட்டாள்தனத்தை எல்லாத்தையும் திருப்பி 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 செய்யும் போது பொண்ணு கடைசியா போய் அங்க நரகத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஒரு பொண்ணு தன்னோட கணவரோட வீட்டுக்கு போகும்போது அதை சொர்க்கம் மாதிரி நினைச்சுக்கிட்டு போறாங்க. இனிமேட்டு நம்மளோட லைஃப் ஜாலியா இருக்கும், நம்மளோட கணவரோட நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம், நமக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எவ்வளவோ கனவுகளோட போறாங்க. ஆனா கொஞ்ச நாள் அது எல்லாமே செதஞ்சிருது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க பார்க்க ரெண்டு வீட்டு சைட்ல இருந்தும் ஒரு கோபம் தான் வர ஆரம்பிக்குது. எதனாலடா இவங்களாம் இப்படி வாழ்றாங்க, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எதனாலடா இந்த பினான்ஸை கொண்டுட்டு வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸை பண்றாங்க, இந்த காசு எதுக்கு, உன் பொண்ணை எதுக்கு மாடு மாதிரி விலை பேசி அமுச்சு விடுற, உன் பொண்ணு என்ன மாடா, அந்த மாடு அங்க போய் நீட்டா ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு போகிற மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு மாடியை அமுச்சு விடுற, காசு கொடுத்து ஓகேப்பா அங்க ஒரு ஆண் மாடு இருக்குதா போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு வாங்க, குழந்தை பெத்தா போதும், இதுக்கு அமுச்சு விடுறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை.